இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாரெக்ஸில் அப்கமிங் வீக் எப்படி மார்க்கெட் இருக்க போகுது, அதாவது கோல்டு, யூஎஸ் ஆயில் அண்ட் யூரோ யூஎஸ்டிக்கு உண்டான நெக்ஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம யூஎஸ் ஆயிலோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்மளோட லெவலை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி இறங்கி இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இறங்கி வந்துட்டான், இன்னும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் 72 அபவ் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ஸ்க்கு உண்டான யூஎஸ் ஆயில் ப்ரிடிக்ஷன் என்னன்றதை இப்போ நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது 4 hours சார்ட்டில் நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் கரண்ட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க, பட் இன்னும் சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே வந்திருக்கு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. வேணா இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் கொஞ்சம் பிக்சல் லைனாக மாற்றிடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாலிடான சப்போர்ட் ஜோன் கிட்டே இருக்குது. அதாவது 64 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்தது. எக்ஸாக்டாக அங்கே தான் ப்ரைஸ் ஏர்லியராக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அண்ட் கரண்ட்டாக இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் நம்ம 4 hours போனோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இப்போதைக்கு கொஞ்சம் ஃபெயிலியர், பட் இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் சப்போர்ட் லெவல் இருக்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ எய்தர் ப்ரைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்கமிங் வீக்ஸில், அதாவது அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம இன்னும் நல்ல ஒரு மொமெண்டமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ அப் டு 76 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயங்கள் நீங்கள் தெளிவாக கவனிக்கிங்க. இங்கே தான் ஏற்கனவே வீக்லியில் ப்ரீவியஸாக சப்போர்ட் இருந்தது. ஒருவேளை இந்த இடம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68க்கு கீழே வந்தால் தான் 64ல் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அகைன் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஃபாலோ பண்ணி மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நல்ல ஒரு ட்ரெண்டி மூவை நம்மளால் அப்கமிங் டேஸில் எதிர்பார்க்க முடியும் யூஎஸ் ஆயிலுக்கு. ஸோ யூரோ யூஎஸ்டி போயிடலாம். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆஸ் பர் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒருவேளை சந்தேகமாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட அனாலிசிஸ் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அகைன் நம்ம வீக்லி சார்ட்லேயோ டே சார்ட்லேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருப்பதை தெளிவாக பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இதை மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸில் மறுபடியும் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அகைன் நான் 4 ஹவர்ஸ்க்கு போய்க்கிறேன். ஓகே, ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. ரைட்? ஸோ இல்லைங்களா? ஸோ ஒரு ஹையர் டைம் வேமோட ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் ஒரு ஹையர் ஸ்விங் வச்சு மேலே போயிருக்கான். கரண்ட்டாக நமக்கு இந்த லோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்கமிங் வீக்ஸ்க்கு, ஸோ அப்கமிங் டேஸ்க்கு அகைன் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஃபர்தர் ஃபாலை எதிர்பார்க்கலாம் யூரோ யூஎஸ்டியில். ஸோ அதே நேரத்தில் நமக்கு இல்லை ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் லோ, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் எதுவுமே பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ 4 hour சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். இது எதுவும் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் அகைன் இந்த ஸ்விங் பிரேக் ஆகும் பட்சத்தில் அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் யூரோ யூஎஸ்டியில் அப்படின்றதை சொல்லிக் கொள்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் லெவல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாலிடான ரிசல்ட்டை கண்கூட பார்க்க முடியும். ஓகே,
ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா, இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி சூப்பராக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் இவ்வளோ தூரம் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், அதாவது 2625 அப்படின்ற லெவலுக்கு கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத சொல்லியிருந்தோம். ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த ஏரியாவில் நடந்தது. பட் பெருசாக இறங்கி வரல. 2643க்கு கீழே 40க்கு கீழே அவங்க பெருசாக இறங்கல. மறுபடியும் அந்த ஸ்விங்கை பிரேக் அவுட் பண்ணி, அதாவது எந்த சப்ளை ஜோன் இருந்ததோ அந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிடான ஒரு மூவ் கொடுத்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சாலிடான கன்ஃபர்மேஷன் 4 ஹவர்ஸ்லாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா இது மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெண்ட் இந்த வாரம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அகைன் நம்ம அப்கமிங் டேஸ்க்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து லெவலை தாண்டி போயிட்டதுனால இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வீக்லி சார்ட்டில் போயிடுறேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர், லாஸ்ட் வீக் இன்வெர்டட் ஹேமர் போட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் வீக் முடிஞ்சது இல்லைங்களா, ஸோ நேத்தோட முடிஞ்சுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த சப்போர்ட் ப்ரீவியஸ் வீக்கோட சப்போர்ட் லெவலாக இருக்கும் அண்ட் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட், ஸோ இதுதான் மேஜராக நம்ம பார்க்குறோம். அண்ட் 4 ஹவர்ஸில் போய் பார்க்கலாம் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிடான ஒரு ரிவர்சல் ஆகி இங்கே விழுந்திருக்கு ப்ரைஸ். மறுபடியும் ப்ரைஸ் இந்த இடங்களில் வந்து சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் மறுபடியும் ஒரு ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆகி இந்த இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் இங்கேருந்து ப்ரைஸ் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பிரேக் அவுட் இதுக்கு மேலே நடந்தால் மட்டும் நம்ம அப் சைடு போகலாம் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி டவுன் சைடு ஃபால் அப்படின்றது இந்த லெவலை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் நமக்கு வந்து மல்டிபிள் டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ ஐ மீன் மல்டிபிள் சப்ளை இருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்கமிங். ஸோ அதனால் நம்ம இந்த ஜோன் ட்ரேடில் ட்ரேட் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அதாவது இந்த இடங்களில் வரும்போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும், இந்த இடங்களில் வரும்போது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் போது ஸோ நம்ம அழகாக ஒரு ட்ரேடை எடுத்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதுதாங்க இந்த வாரத்துக்கு EURUSD, XAUUSD, US ஆயிலுக்கு உண்டான அப்கமிங் ஃபோர்காஸ்ட் ஃபார் த வீக் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் வீடியோ. ஸோ எந்தெந்த இடங்களில் சப்போர்ட் இருக்குது, எந்தெந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சோ அந்த விஷயங்கள் மறுபடியும் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு அனுமானமே தவிர இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ அதனால் தயவு செய்து உங்களோட அனாலிசிஸை லைவ்ல பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% லாஸஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.